சிவகாசி மாநகராட்சி கூட்டத்தில் மேஜையை தள்ளிவிட்டு தகராறில் ஈடுபட்ட 3 கவுன்சிலர்கள் மீது 6 மாதம் கழித்து பெண்கள் வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் மணிவண்ணன். மணிவண்ணன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சியில் கடந்த 18/3/2025 அன்று நடைபெற்ற மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் 5க்கும் மேற்பட்ட வீடுமனைகளுக்கு மாநகராட்சி திட்ட அனுமதி வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீநிகா அமளியில் ஈடுபட்டார். அப்போது அவருடைய வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஜெயலலிதாவின் ஸ்ரீஜா முன்பாக மேஜையை கீழே தள்ளிவிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக சரவணகுமார், மதிமுக கவுன்சிலர் ராஜேஷ் ஆகியோர் சேர்ந்து திமுக பெண் மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீகாவை கடுமையாக வாக்குவாதம் செய்தனர். இந்த சம்பவத்தில் அன்றைய தினம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது இந்த நிகழ்ச்சி. அதையடுத்து தன்னை அவதூறாக பேசி தாக்கம் என்றதாக 2 திமுக மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மதிமுக மாமன்ற உறுப்பினர் என 3 பேர் மீது திமுக மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த நிலையில் நடவடிக்கை எதுவும் எடுக்காததால் அவர் மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார். இது குறித்து விசாரணை நடத்திய மாநில மகளிர் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு பரிந்துரை செய்தது. அதன் பேரில் 6 மாதம் கழித்து தற்போது திமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஜெயலலிதாவின் சரவணன், மதிமுக மாமன்ற உறுப்பினர் ராஜேஷ் ஆகிய 3 பேர் மீதும் பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் 3 பிரிவின் கீழ் சிவகாசி நகர் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற விடாமல் தகராறு ஈடுபட்டதாக மாமன்ற உறுப்பினர் ஜெயலலிதாவின் அளித்த புகாரின் பேரில் பெண் கவுன்சிலர் ஸ்ரீநிகா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தற்போது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.